கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். RSS அமைப்பின் தொண்டர் ராஜேஷ் திருவனந்தபுரம் மாவட்டம் ஸ்ரீகாரியம் பகுதியில் அரிவாளால் வெட்டி நேற்றிரவு படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து கேரளாவில் இன்று முழு அடைப்புக்கு RSS, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்டவை அழைப்பு விடுத்துள்ளன. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளா செல்லும் தமிழக பேருந்துகள் அனைத்தும் எல்லை பகுதியான களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவனந்தபுரத்துக்கு போகிற பஸ் ஒன்றும் ஓடல. திருவனந்தபுரத்தில் RSS பிரமுகரை வெட்டி கொண்ட காரணத்தினால அங்கே எல்லாம் பந்து. இப்போ நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு, கேரளா பஸ்ஸு இங்கே நிற்கிது. அதுவும் களியக்காவில தான் போகும். திருவனந்தபுரம் போகிறதுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா கேரளாவில் BJP தொண்டரை வெட்டி கொண்டுட்டாங்க. பஸ்ஸு ஒன்றும் ஓடல. களியக்காவிலைக்கு தான் பஸ்ஸு போகுது. எப்படி போகிறேன்னு தெரியல.